ஹே காய்ஸ், சென்னை சென்ட்ரலில் ரொம்பவே மர்மமான ஒரு நிகழ்வு நடந்தது. ஸோ வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். In 2012 ரொம்பவே பயமுறுத்தும் வகையில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. சென்னை ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு உருவம் அப்பப்போ காணாமல் போகிறத ஒரு பிளாட்ஃபார்ம் கார்டு நோட் பண்ணாரு. ஒரு பிளாட்ஃபார்ம் செக்யூரிட்டி அதை நோட் பண்ணாரு. கொஞ்சம் வாரமா இந்த இன்சிடென்ட் ரெகுலராக நடந்துட்டு இருக்குது. இதை பற்றி சுற்றி இருக்க பீப்புளும் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ யாருமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல தனியாக நிற்கிறதுக்கு, அதுவும் நைட் டைமில் குறிப்பாக பயப்படுவாங்க. ஸோ இது எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 2012 அதுவும் நம்ம சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது. அதுவும் நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்துச்சு. ஸோ ஒரு நாள் அந்த செக்யூரிட்டி கார்டு அந்த உருவம் தெரியும் போதும் அவர் மனசுல தைரியத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேச போனாங்க. ஸோ அது கிட்ட போகும்போதும் அந்த உருவம் அப்படியே ஒரு மாதிரி அதோட ரியல் ஃபேஸுக்கு வந்து கொஞ்சம் கொடூரமாக கண்ணெல்லாம் அப்படி உள்ளே போன மாதிரி, அப்படி முடியெல்லாம் விரிச்சு போட்டு அப்படி மூஞ்செல்லாம் செத்து அழுகுன மாதிரி ஒரு உருவம் அப்படி அவர் திரும்பி பார்த்துச்சு. அந்த செக்யூரிட்டி கார்டு அதை பார்த்து ரொம்பவே பயந்து அப்படி கை காலில் உறைஞ்சிடுச்சு. ஒரு மாதிரி குளிர்ந்த காற்று அவர் சுற்றி வீசிட்டு இருந்தது. அப்படிங்கிற போது திடீர்னு அந்த உருவம் காத்தோட காத்தா காணாமல் போயிடுச்சு. இதை பார்த்த செக்யூரிட்டி கார்டு ரொம்பவே பயந்துட்டாரு. இதை போய் ஐயர் ஆஃபீஸர் கிட்ட சொன்னாங்க. ஸோ ஐயர் ஆஃபீஸர் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வயசான பெரிய பேர் அவரோட பொண்ணுக்காக பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல நிற்கும் போதும் ட்ரெயின் கிராஷ் ஆகும் போது அவரோட வேஷ்டி தடிக்க அந்த ட்ரெயினில் விழுந்து இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப நாளாகவே ஒரு மர்மமான ஒரு உருவம் ரெகுலராக அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல நிற்கிறதா நிறைய பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்குமே சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல நிறைய பேர் அங்கே சுற்றி இருக்கிற ஒர்க் பண்ணுற ரயில்வே ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், லேபர்ஸாக இருக்கட்டும், நைட் டைமில் தனியாக சுற்றுறதுக்கு பயப்படுவாங்க. இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போகிறாங்களா? அதுவும் முக்கியமாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு.